திரு தூத்துக்குடி செல்வம் சார், குறிப்பாக மாநில சுயாட்சியை இன்னும் திமுக உயர்த்தி பிடித்து வருவதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நியூஸ் 7 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் மோகன்ராஜ் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதாவது திமுக எதிர்காலத்தில் ஒரு அரசியல் சட்ட நெருக்கடியை சந்திக்க வேண்டிய நிலையில், அதாவது நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு அரசியல் சட்ட நெருக்கடியை சந்திக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இன்றைக்கு இவர்கள் மாநில சுயாட்சி போர்வையை போர்த்தி கொண்டு சொல்லுங்க சார், என்ன விஷயம் சார் அது? இல்ல, பல்வேறு ஊழல் வழக்குகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, அதாவது போதை பொருள் நடமாட்டம் இருக்கு, மதுபான ஊழல் இருக்கு, கள்ளச்சாராய சாவு, இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு பாருங்க சார். 10 பில்ல வந்து திமுக நிப்பாட்டலையே சார், ஆளுநர் நிப்பாட்டினார் தானே கேஸ் போட்டிருக்காங்க, அதுல ஜெயிச்சிருக்காங்க. ஒண்ணு கேளுங்க, நான் அது இன்னும் கொஞ்சம் அதுல டீடைல்டா போனா, ஒரு துணைவேந்தரை நியமிக்கிறது வந்து ஒண்ணு, அதாவது துணைவேந்தரால வந்து அந்த யூனிவர்சிட்டி பெருசா டெவலப் ஆயிருதுலாம் கிடையாது. யூனிவர்சிட்டியோட அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதுவும் மிக முக்கிய பொறுப்பு தானேங்க சார். துணைவேந்தர்ன்றது சாதாரண பொறுப்பா? அது ஒரு சின்ன கொஞ்சம் அனுமதிங்க. அதாவது ஒரு துணைவேந்தருடைய பொறுப்புக்கு, துணைவேந்தர் பதவிக்கு வர்றவங்க கொடுக்க வேண்டிய விலை என்பது மிகவும் நீங்கெல்லாம் யோசித்து பார்க்க முடியாத விலை. அதுல வந்து ஒரு 15-20 துணைவேந்தர்களை நியமிக்கிற வாய்ப்பு மாநில அரசுக்கு அல்லது மாநில ஆட்சி கட்சிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சுக்கிற அந்த கோபம் தான தவிர இவங்களுக்கு மாநில சுயாட்சி மேலாம் ஒரு பெரிய அக்கறையோ அல்லது மாநில சுயாட்சி மீட்டெடுக்க வேண்டும் என்கிற அந்த இதெல்லாம் நோக்கம் எல்லாம் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலங்களில் அண்ணன் பிரியன் அவர்கள் ஒரு பகுதியை வந்து அவங்க ஒத்துக்கிட்டு பேசுறதுக்கு அவங்களுக்கு நன்றி தெரிவிக்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, மாநில சுயாட்சியை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சியில் இருந்ததோ அப்பொழுதெல்லாம் திமுக மாநில சுயாட்சியை விட்டு கொடுத்திருக்கிறது. அது கச்சத்தீவு பிரச்சனையாக இருக்கட்டும், கல்வி உரிமையாக இருக்கட்டும், அனைத்து பிரச்சனைகளிலும் மாநில உரிமையை திமுக தன்னுடைய சுய லாபத்திற்காக மாநில உரிமைகளை பல்வேறு நிலைகளில் சார். கச்சத்தீவு பிரச்சனையில மாநில அரசு எப்படி கொடுக்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்குல்லங்க சார். அந்த அதிகாரம் மாநிலத்திற்கு இருக்கா? மோகன்ராஜ் ஒரே ஒரு விஷயம் சார், மோகன்ராஜ் சார், அன்னைக்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 25 பேர் இருந்தாங்க. நாடாளுமன்றத்தை முடக்கி இருக்க முடியும். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக அதுவரை காங்கிரஸோடு இணக்கமாக இருந்தது. அம்மையார் இந்திரா காந்தி அவர்களோடு டாக்டர் கலைஞர் அவர்கள் இணக்கமான உறவு வைத்திருந்தார். எப்ப இருந்து? 1971 இருந்து விசா சட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிற காலம் வரை திமுக காங்கிரஸோடு இணக்கமான உறவு, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது. ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கலைஞர் அவர்கள், அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் கச்சத்தீவை எடுக்கிற பொழுது ஒரு ஒப்புக்கு கூட, அதாவது போராட்டத்தை வீரியமாக எடுத்திருக்கிறோம். அன்றைக்கு நாடாளுமன்றத்துல மிகப்பெரிய ஜாம்பவான்களாக கருதப்பட்ட ராஜ்சரியன் போன்ற மிக மூத்த தலைவர்கள் எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. ஆனா திமுக எதிர்ப்பை காமிக்கல. சரி, கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போகும்போது, மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போகும்போது திமுக போராட்டம் நடத்திருக்கணுமா வேண்டாமா? அது கிடையாது. அண்ணன் பிரியன் அழகா சொன்னாங்க, சுதந்திரம் பெற்ற இந்த 78 ஆண்டுகளில் ஏறக்குறைய ஒரு 18 ஆண்டு காலம் திமுக மத்தியில் ஆட்சி அதிகாரத்துல பங்கெடுத்திருந்தாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, வலிமையான துறை, மரியாதைக்குரிய DR பால் அவர்கள், ஆர் ஆசா போன்றவர்கள், மரியாதைக்குரிய முரசொலி மாறன் அவர்களே கூட அவர் ரொம்ப மிகப்பெரிய செல்வாக்கோடு மத்திய அரசாங்கத்துல அமைச்சராக இருந்தவர். அப்பெல்லாம் நிலை சுமூகமா இருந்தது, இப்பதான் மிக மோசமா இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே சார். கிடையாது சார். இப்ப நீங்க என்ன மாநில சுயாட்சி நாங்க என்ன பண்ணிட்டோம்? ஒண்ணு கிடையாது. அதாவது ஒரு விஷயம் சார், இவங்க ஒரு கலைஞர் இருந்தா என்ன பண்ணிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, மாநிலத்தினுடைய நலனுக்காக மத்தியில் வந்து ஓரளவுக்கு இணக்கமா, கொள்கை முரண் வேற இருக்கும், ஆனால் இணக்கமான அணுகுமுறையை கடைபிடித்து கலைஞர் அவர்கள் மாநிலத்துக்கு தேவையான நிதிகளையோ மற்ற உரிமைகளையோ பெற்றிருப்பாரு.
இப்ப அந்த நிதி பகிர்வுல குற்றச்சாட்டு இருக்கு, டீலிமிட்டேஷன்ல வஞ்சிக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் மொழி திணிப்புன்னு ஒரு குற்றச்சாட்டு, இத்தனை குற்றச்சாட்டுகள் இருந்தும் நேத்து முதலமைச்சர் சொல்றாரு, பிரதமரின் உரிமைகளை குடியரசுத் தலைவர் எடுத்துக்கொண்டா சும்மா இருப்பாரா அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு சின்ன விஷயம் சார், உங்களுக்கு முதலமைச்சர் நீங்க வார்த்தை ஜாலங்களுக்காக அவருடைய மிகப்பெரிய சுயமரியாதை வீரராக அவர் தன்னை காட்டிக் கொள்வதற்கு அவர் காமிக்கிறதுல எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லை, அது அவங்களுடைய விருப்பம். அதே நேரத்தில் சார் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் அவர்கள் இந்தியா கூட்டணி என்கிற ஒரு மத்திய அரசாங்கத்தோடு முரண்பாடுகளை மட்டுமே வைத்திருக்கிற ஆட்சிக்கு வருகிற வரையும் தேர்தல் களத்துல நீங்களும் நானும் எதிர்வரிசையில் நிற்போம். ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே ஒத்த கருத்தோடு எல்லாவற்றிலும் சொல்ல கொள்கை முரண் இருக்கத்தான் செய்யும். அதே நேரத்துல மாநில நலனுக்காக மத்திய அரசோடு இணக்கமாக போகிற போக்கை கடந்த காலத்திலே மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் கடைபிடித்தார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் எப்படி இந்த ஆட்சியை வழிநடத்துவது என்று திக்கு தெரியாமல், திசை தெரியாமல் ஒரு நல்ல வழிகாட்டி அவருக்கு மத்திய அரசோடு இணக்கமாக அன்றைக்கு கலைஞருக்கு மாறன் அவர்கள் இருந்தது போல சார், மத்திய அரசு சொல்லி இருக்கு வளர்ச்சி 9.69% பொருளாதார வளர்ச்சி, இதை சொன்னது மத்திய அரசு. சார் ஒரு விஷயம் சார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டினுடைய கனிம வளம், மனித வளம், கல்வி வளம் இதெல்லாம் இயல்பா தமிழ்நாட்டுக்கு இருக்கிற ஒரு சிறப்பு. இதை நீங்க மாநில அரசு கிரெடிட்டா எடுத்துக்கிட முடியாது. அப்ப எதை வச்சு நீங்க ஆட்சி சரியில்லை நீங்க எதை வச்சு சொல்றீங்க? சட்ட ஒழுங்கு டெய்லி எத்தனை கொலை நடக்கு பக்கத்துல இருக்கிற கள்ளக்குறிச்சி, நாம இப்போ பகல்காம் அந்த 26 பேர் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நம்முடைய அப்பாவி உயிர்களை கொண்டதை நம்ம கொதிச்சு எழுறோம், ரைட்டு? அது எல்லாரும் தேசத்தினுடைய தேச பற்று. அதே நேரத்துல சார் இதுக்கும் நீங்க குற்றச்சாட்டுக்கு என்ன சம்பந்தம் சார்? நான் சொல்ல வர்றது கொஞ்சம் அனுமதி சொல்லுங்க. கள்ளக்குறிச்சியில 67 உயிர் சார், ஒரு உயிர் 2 உயிர் கிடையாது, 67 உயிர் விஷச்சாராயத்தை கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனாங்க. அதுக்கு நாம கொதிச்சு எழுந்திருக்கிறவா வேண்டாமா? நீங்க அதை யோசிச்சு பாருங்க. இன்னொன்னு, அதுக்கு மாநில அரசு தான பொறுப்பு. காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கிற முதலமைச்சர் அவர்கள் தார்மீகமாக மக்களிடத்துல மன்னிப்பு கேட்டிருக்கணும், அதுதான் நியாயம். ஆனா நாங்க என்ன சொல்றோம்னு கேட்டா, இவர்களுக்கு எதை எடுத்தாலும் அரசியல் செய்வது, ஆளுநர்கிட்ட இவ்வளவு மோதல் போக்கை கடைபிடிக்க. நான் இன்னொரு விஷயம் கேட்டுக்கிடுங்க, ஆளுநருக்கு வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அதே நேரத்தில் மேதகு ஆளுநர் அவர்கள் தான் பிகர் கட் ஆஃப் தி கவர்மெண்ட். ஏதாவது அரசியல் சட்டத்தின்படி அவர்தான் இந்த முகம், அரசாங்கத்தினுடைய ஆட்சியினுடைய முகம் யாருன்னு கேட்டா ஆளுநர் தான். அதை நம்ம யாரும் மறுக்க முடியாது. நீங்க ஒண்ணு இவ்வளவு பேசுறீங்கல்ல, ஆர்டிகல் 213 213 படி ஆர்டினன்ஸ் போடணும்னா யார் போட முடியும்? அவசர சட்டம் போடணும்னா கவர்னர் தான் போட முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, அண்ணன் பிரியன் அவர்கள் அழகா சொன்னாங்க, மும்பை ஜட்ஜ்மெண்ட்ல ஆர்டிகல் 356 அரசியல் சட்டத்தோட 356 பயன்படுத்தி ஆட்சியை கலைக்க முடியும். சார் அவர் அதை தானா போட முடியுமா? இல்ல, அதுதான் முக்கியம். சட்டம் ஒழுங்கு கேளுங்க சார். அமைச்சரவையின் வழிகாட்டுதல் இல்லாம அவர் தானா செயல்பட முடியுமா? முடியுங்க. நீங்க அதுக்கு உதாரணமே இருக்கு. 1980 சார், ஒரே ஒரு நிமிஷம். 1990ஆம் ஆண்டு மரியாதைக்குரிய கவர்னர் SS பர்னாலா, சுர்ஜித் சிங் பர்னாலா இருக்கும் போது கலைஞர் முதலமைச்சர், அன்றைக்கு ஆர்டிகல் 356 பயன்படுத்துறதுக்கு சந்திரசேகருடைய இடைக்கால சர்க்கார், அன்றைக்கு டாக்டர் சுப்பிரமணிய சாமி மத்திய சட்ட அமைச்சரா இருந்தாரு. அந்த நேரத்துல கவர்னர்கிட்ட அறிக்கை கேட்டாங்க, ஆர்டிகல் 356 பயன்படுத்த, அரசியல் சட்டத்தினுடைய 356 பயன்படுத்துவதற்கு அறிக்கை கேட்டாங்க. SS பர்னாலா சார், SR பொம்மை வழக்குக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சொல்ற கேளுங்க சார், ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். அதாவது 356 பயன்படுத்துவதற்கு பர்னாலா அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க தெரியுமா? மத்தியில அன்றைக்கு வெறும் 56 எம்பிக்களை வைத்திருந்த ஒரு கேர்டேக்கர் இடைக்கால சர்க்கார் தான் சந்திரசேகர் சர்க்காரு. அன்றைக்கு ராஜீவ் காந்தி வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தாரு காங்கிரஸ். அந்த நேரத்துல ஆர்டிகல் 356 ஆர் அதர்வைஸ் கவர்னருடைய கன்சென்ட் இல்லைன்னா கூட ஆர் அதர்வைஸ்ங்கிற வார்த்தையை சேர்த்து அன்றைக்கு கலைஞருடைய அரசை கலைத்தார்கள். நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன் கேளுங்க சார்,
இந்த அரசு ரொம்ப நாள் நீடிக்காது. அடுத்த தேர்தல் வரையும் நான் என்ன கேளுங்க, இந்த அரசு நாளைக்கே வீட்டை விட்டு போயிடணுங்கிற, இந்த ஆட்சியை விட்டு போயிடணுங்கிறது தனிப்பட்ட கருத்து. ஆனால் அரசியல் சட்டத்தை மீறி நடக்கணும்னு நான் விரும்பல. அதே நேரத்துல இந்த அரசு நீதிமன்றத்தினுடைய நெருக்கடிக்கு உள்ளே சிக்கி இருக்கிற காரணத்தால் எந்த நேரத்தில் எதுவும் நடக்கும், அதை திசை திருப்புவதற்காகத்தான் இவர்கள் மாநில சுயாட்சி என்கிற கொடியை தூக்கி பிடித்துக் கொண்டு அந்த போர்வையை போர்த்தி கொண்டு திமுக ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.